கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஏசப்பா வசனம் என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களை அவரோட சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆமென். இந்த உலகத்தில் எவ்வளோ கோடி ஜனங்கள் இருந்தும் ஏசப்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். அதுவும் அவரோட சொந்த ஜனமா, அவரோட பிள்ளையா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இந்த உலகத்தில் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு கலங்குறியா? இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, ஒரு அனாதையாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறல, ஏசப்பா சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை என் பிள்ளையா, என் சொந்த ஜனமா, எனக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கும்போது வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அவர் எல்லாமே உங்களுக்கு தருவார், எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க, அவரை உங்கள் சொந்த இரட்சகராய், உங்கள் சொந்த தகப்பனாய் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.